வணக்கம், வெல்கம் டு இன்ஃபினைட் பேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம படத்தோட அவுட்லைன் அப்புறமா கோல்ட் ஃபாயில் மேலே எப்படி ஹைலைட்ஸ் கொடுக்கறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கலன்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டை பார்க்கலாம். கோல்ட் ஃபாயில் மேலே ஹைலைட்ஸ் தர்றதுக்கு டெக்னிக்கல் ட்ராயிங் பென் யூஸ் பண்ணுறோம். இந்த பென்னில் நான் பிளாக் ட்ராயிங் இங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த பென்னை பற்றின மற்ற டீட்டெயில்ஸு ரெக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது, கட்டாயம் பாருங்கள். ஹைலைட்ஸ் போடும்போது பென்னில் இங்க் சீராக வரணும். அதுக்காக நீங்கள் 2-3 தடவை பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோல்ட் ஃபாயிலில் போட ஆரம்பிக்கணும். இப்போ கோல்ட் ஃபாயிலில் எம்போஸ்டாக இருக்க பகுதியை சுற்றிலும் நம்ம அவுட்லைன் போட போகிறோம். கல்லை சுற்றிலும் அவுட்லைன் கொடுக்காததும் உங்கள் விருப்பம். கையை ஸ்டடியாக வச்சுட்டு மெல்லிஸாக லைன்ஸ் போடுங்க. கீழே இருக்க மக்கு டிசைன் அப்படியே நீங்கள் போடுற ஹைலைட்ஸில் தான் மேலே அழகாக தெரியும். கோல்ட் ஃபாயில் மேலே ட்ராயிங் இங்க்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா அது கோல்ட் ஃபாயிலை டேமேஜ் பண்ணும், இல்லை அது கலர்ஸ் மாறுறக்கும் சான்ஸ் இருக்குது. இது ட்ராயிங் போடுற மாதிரி எல்லா லைன்ஸும் போடணும்னு அவசியம் இல்லை. அங்கங்கே விட்டு விட்டு கொடுத்தாலும் நேச்சுரலாக அழகாக தெரியும். நம்ம பிளாக் இங்கில் ஹைலைட்ஸ் கொடுக்கும்போது அது பார்க்க கோல்ட் ஃபாயிலோட ஷேடோஸ் மாதிரி தெரியும். இதுதான் அந்த கோல்ட் ஃபாயிலோட டிசைனை நல்லா எடுப்பாக தூக்கி காட்டும். டிசைனில் எப்பவுமே ஒரு சைடு சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த சைடு மட்டும் ஹைலைட்ஸ் கொடுங்க. 2 பக்கம் போட்டு டபுள் லைன் மாதிரி போட்டிங்கன்னா அழகாக இருக்காது. இப்போ இதே மாதிரி எல்லா கோல்ட் ஃபாயில் டிசைன்ஸ் மேலேயும் ஹைலைட்ஸ் கொடுத்துருங்க. இதுதான் ஃபினிஷ்ட் லுக். இந்த ஹைலைட்ஸ் தான் நம்ம மக் ஒர்க்கில் பண்ண சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் அழகாக எடுத்து உங்களுக்கு காட்டுது. அவுட்லைன் வரையறக்கு நான் கிரிம்சன் கலர் ட்ராயிங் இங்கை பயன்படுத்துகிறேன். கூடவே நான் லைனர் ப்ரஷ்ஷும் எடுத்திருக்கேன். இது மார்ட் பிராண்ட். இந்த செட்டை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். நம்ம 000 சைஸ் ப்ரஷ் கூட இந்த அவுட்லைன் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் போடுறது ஈஸி தான். நீங்கள் ஏற்கனவே இருக்க இந்த ட்ரேசிங் லைன்ஸ் மேலேயே வரைஞ்சிட்டு வந்தால் போதும். நீங்கள் பாட்டிலேருந்து இங்க் எடுத்து டைரெக்டாக வரைய ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்கு முன்னாடி ஃபைன் லைன்ஸாக அழகாக வருதான்ட்டு பேப்பர் பக்கத்தில் வச்சு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போடுங்க. ஏன்னா டைரெக்டாக போடும்போது நம்மளுக்கு பட்டையாக விழுந்துடும், அது நமக்கு வேண்டாம். உங்களுக்கு ப்ரஷில் நல்லா கை வந்துருச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக போர்டில் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இங்கில் போடுற அவுட்லைன் தான் கடைசி அவுட்லைன். அதனால் படத்தில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த இங்க் வச்சே சரி பண்ணிடலாம். உங்களுக்கு இது மாதிரி இங்கில் கரெக்ட் பண்ண தயக்கமாக இருந்தால் பென்சிலில் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த இங்க்கு வச்சு போட்டுருங்க. ஒவ்வொரு லைனுக்கும் நிறைய இங்க்கு தொட்டு போடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஃபேஸுக்கும் போஸ்டர் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணுவோம். அந்த போஸ்டர் கலருக்கு மேலே இந்த லைன்ஸ் நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த அவுட்லைனை நம்ம இப்போ இங்க்கு வச்சு போடுறோம். அப்போ தான் நமக்கு பெயிண்ட் கொடுத்ததுக்கப்புறமா கண் எந்த இடத்துல இருக்குது, கையலோட இந்த லைன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு பெயிண்ட்டுக்கு மேலேயும் தெரியணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரையணும். அதே மாதிரி இந்த பெயிண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோன்னா ஃபுல் பெயிண்ட்டையும் போஸ்டர் பெயிண்ட்டை நம்ம அழிக்க வேண்டியது வரலாம். அப்போ அழித்தாலும் இந்த அவுட்லைன் நமக்கு அழியாமல் இருக்கும். ட்ரேஸ் லைனே இருக்குன்னு இந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுற வேணாம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.